வணக்கம் கன்னி ராசி அன்பு நேயர்களே. கன்னி ராசிக்காரர்களே, தெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்களை சுற்றி விரிவடைகிறது. பணயோகம் திறக்கிறது. வெற்றி கையில் மின்னுகிறது. இது உங்கள் ராஜயோகம் வெளிப்படும் வருடம். பொதுவாகவே கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை ஒரே நேரத்தில் சீராகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் அணுகும் அபூர்வ மனிதர்கள். இவர்களின் கண்களில் எப்போதும் ஒரு துல்லியமான பார்வை இருக்கும். அது ஒரு மனிதரின் உணர்ச்சிகளை கூட சொர்க்கம் இல்லாமல் வாசித்துவிடும். இவர்களின் உள்ளத்தில் ஒரு அமைதியான ஒழுங்கும் வெளிப்படையான புத்திசாலித்தனமும் இருக்கும். எதை செய்தாலும் ஒரு கலையோடு ஒரு சீரியத்தனத்தோடு அணுகுவதால் இவர்களிடம் இருந்து வரும் முடிவுகள் பெரும்பாலும் மிக உயர்ந்த தரத்தை கொண்டதாக இருக்கும். இதற்கான பெரிய காரணம் அவர்களின் மனதில் இருக்கும் நான் செய்யும் வேளையில் உலகமே எதிர்பார்க்கும் தரத்தை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்ற இரகசிய தீ. மேலும் கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தோற்றத்தில் பார்க்க மாட்டார்கள். அதன் உள்ளார்ந்த உண்மையை ஆராய்ந்து அதன் பலவீனமும் பலமும் என்ன என்பதை கணக்கிட்டு பிறகுதான் முடிவெடுப்பார்கள். மேலும் இந்த ராசிக்காரர்களின் மூளை கண்ணாடி போல தெளிவானது. யாரும் சொல்லாமல் ஒரு பிரச்சனையின் நுணுக்கமான மூளைகளையும் அறிந்து விடுவார்கள். இவர்களின் பகுத்தறிவு திறமை மிகவும் கூர்மையானது. மற்றவர்கள் குழப்பமடையும் நிலைகளில் கூட கன்னி ராசிப்பட்டவர்கள் அமைதியாக தீர்வு காண்பார்கள். வாழ்க்கையின் மிகச் சிக்கலான பிரச்சனைகளையும் மிக எளிதாகவும் மிக துல்லியமாகவும் சீர்படுத்தும் அதிசய சக்தி இவர்களிடம் இயல்பாகவே உள்ளது. ஏனென்றால் கன்னி ராசியினரின் இதயத்தில் சின்ன விஷயங்களில் கூட பெரிய அர்த்தத்தை காணும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். மற்றவர்கள் கவனிக்காத இடத்தில் இருக்கும் சிறிய தவறை கூட இவர்கள் கண்ணால் கண்டுபிடித்து விடுவார்கள். ஓர் அறையில் பொருட்கள் எப்படி சீரமைக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்ட கட்டுரையில் ஒரு பிழை இருக்கிறதா, வணிகத்தில் எவிடே ஒரு தவறான கணக்கு வந்திருக்கிறது, இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து உடனடியாக சரி செய்யும் திறன் இவர்களுக்கே உண்டு. இந்த நுணுக்கமான பார்வையால் அவர்கள் இருக்குமிடம் எங்கு இருந்தாலும் அந்த இடம் மெருகேறி ஒளிரும். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்கள் வெளியில் சீரியமாகவும் அமைதியாகவும் தோன்றலாம். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் ஒரு பெரிய அலை ஓடிக்கொண்டே இருக்கும். அது அவர்களின் கனவுகளின் அலை. சாதாரண வாழ்க்கை இவர்களுக்கு எப்போதும் போதாது. வாழ்க்கையை உயர்ந்த நிலைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆழ்ந்த வேண்டுதல் இவர்களின் உள்ளத்தில் நாளும் ஊர்வலம் வரும். அவர்களின் முன்னேற்ற பயணம் எப்போதும் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தாலும் அவர்கள் எட்டும் உச்ச நிலைகள் மிகவும் உயர்ந்ததாகவும் நிலையானதாகவும் இருக்கும். மேலும் இவர்களின் மனம் சுத்தமான நம்பிக்கையை விரும்பும். அதே நேரத்தில் யாரையும் எளிதில் தங்களது வாழ்க்கைக்குள் வரவிட மாட்டார்கள். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களை எத்தனை புகழ்ந்தாலும் அது குறைவாகவே இருக்கும். உலகம் முழுவதும் அவர்களுடைய தனித்துவத்தையும் உழைப்பையும் அறிவையும் பார்த்து பாராட்டும் குரல்கள் நாளும் உயர்ந்து கொண்டே இருக்கும். அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம். உழைத்தால் எல்லாம் சாத்தியம். அவர்களின் வெற்றி ஒரு உதாரணம். நேர்மை, சுத்தம், ஒழுக்கம் இருந்தால் வாழ்வு தானாகவே உயர்ந்துவிடும். எனவே கன்னி ராசி என்பது சாதாரண ராசி அல்ல. அது வெற்றியின் சிகரம், சிறப்பின் சின்னம், பெருமையின் பரம்பரை. அதேபோல் கன்னி ராசியினருக்கு தொழிலில் வெற்றி என்பது ஒரு அதிர்ஷ்டம் கிடையாது. அது ஒரு உழைப்பின் வடிவம். இவர்களின் துல்லியமான செயல்முறை, திட்டமிட்ட அணுகுமுறை, நேரத்தை சரியாக பயன்படுத்தும் திறன் ஆகியவை இவர்களை எங்கு வைத்தாலும் உச்சத்திற்கே கொண்டு சென்றுவிடும். மேலாளர்கள், கணக்குத்துறை, மருத்துவம், சட்டம், ஆராய்ச்சி, ஐடி, கல்வித்துறை, எந்த துறையிலும் இவர்களின் அறிவுத்திறன் வெளிச்சமாக தெரியும். இவர்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வும் வெற்றியும் எப்போதும் நிலையானதும் பெருமையானதுமாக இருக்கும். குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் வெடிப்பது போல் திடீரென வராது. ஆனால் அவர்கள் சம்பாதிக்கும் செல்வம் மிகவும் சீரானதும் பாதுகாப்பானதுமாக இருக்கும். அவர்களின் பண மேலாண்மை திறன் மற்ற ராசிகளை விட மிக மேம்பட்டது. செலவு எங்கு செய்ய வேண்டும், எங்கு செய்யக்கூடாது என்பதை மிக துல்லியமாக கணக்கிடுவார்கள். வாழ்க்கையின் நடுப்பகுதியிலிருந்து இவர்களின் பணநிலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்து எதிர்காலத்தை அழகாக பாதுகாக்கும் அளவுக்கு செல்வமும் சொத்தும் சேரத் தொடங்கும். மேலும் கன்னிராசியை சேர்ந்தவர்கள் தங்களின் காதலை பெரிய வார்த்தைகளில் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவர்கள் நெஞ்சில் இருக்கும் அன்பு மிக ஆழமானது, மிக தூய்மையானது. ஒருவரை நேசிக்க தொடங்கினால் அவரை பாதுகாக்க, அவரை புரிந்து கொள்ள, அவரின் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்க இப்படி பல தியாகங்களை மனதில் வைத்திருப்பார்கள். திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை அழகாக மலர்வதற்கான முக்கிய காரணம் இவர்களின் ஒழுங்கும் அன்பும் பொறுப்புணர்வும் தான். அதே போல கன்னி ராசிக்காரர்கள் வெளிப்படையாக மிகவும் பொறுப்பானவர்களாகவும் நடைமுறை மனிதர்களாகவும் இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் மிகவும் ஆழமான ஆன்மீக உணர்வு இருக்கும். நன்மை, தீமை, கர்மா, நீதிமுறை, உண்மை ஆகியவற்றில் அவர்களின் நம்பிக்கை மிக வலிமையானது.
ஒரு தவறு கூட இவர்களிடம் இருந்தால் அதை மனதுள் எடுத்து வைத்து சரியாக்கும் வரை அவர்கள் அமைதியடைய மாட்டார்கள். இந்த உள்ளார்ந்த சக்தியே இவர்களை நற்காரியங்களின் பக்கம் இழுத்துச் செல்லும். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிக வலிமையான ராஜயோகங்கள் சாதாரணமாக பிற ராசிகளைப் போல திடீரென வருவதில்லை. ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் அது இவர்களை நிலையான உச்சத்திற்கே கொண்டு சென்றுவிடும். இவர்களின் வாழ்க்கையில் தோன்றும் ராஜயோகங்கள் பெரும்பாலும் உழைப்பை மதித்து பொறுமையை பரிசளிக்கும் விதமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை செதுக்கிக் கொள்ளும் சாமர்த்தியத்துடன் தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் பொன்முட்டையாக்கும் திறன் கொண்டவர்கள். இவர்களின் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியான நேரத்தில் இணைந்தால் ஒரு சாதாரண மனிதர் எட்டாத அளவுக்கு மேல் உயர்ந்து பெரிய பதவிகள், உயர்ந்த நிலை. அதேபோல் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களின் நாள் சிந்தனைக்கும் செயல்திறனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். திட்டமிட்டு பணிபுரியும் பழக்கம் உங்களிடத்தில் இருந்தாலும் சில திடீர் மாற்றங்கள் உங்கள் அட்டவணையை பாதிக்கக்கூடும். இருந்தாலும் உங்களின் கூர்மையான புத்திசாலித்தனம் அதை எளிதில் சமாளிக்க செய்யும். காலை நேரத்தில் சற்றே சிரமமாக தோன்றினாலும் மதியத்திற்கு பின் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. வேலை தொடர்பாக உங்களுக்கு வளர்ச்சி தரும் புதிய வாய்ப்புகள் கைகூடும். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை உணர்ந்து பாராட்டுவார்கள். சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை இடங்களில் சில சவால்கள் வந்தாலும் அதனை நிதானமாக சமாளிப்பீர்கள். மேலும் வியாபாரிகள் லாபகரமான ஒப்பந்தங்கள் கைகூடும். பணவரவு சீரான நிலை காணப்படும். சிறு முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். இருந்தாலும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் அன்பும் பரிவும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஒற்றுமை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். பெற்றோரின் ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும். துணைவியருடன் மகிழ்ச்சி தரும் தருணங்கள் ஏற்படும். குழந்தைகள் தொடர்பான கல்வி விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிட்டும். உறவினர்களிடையே நீண்ட மாதங்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வு காணலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிகமாக உழைப்பதால் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உணவு பழக்க வழக்கங்களில் ஒழுங்கின்மை இருந்தால் வயிற்று கோளாறு வரக்கூடும். சீரான உணவு, போதிய ஓய்வு மற்றும் உடற்பயிற்சி அவசியம். மன அழுத்தத்தை குறைக்க ஆன்மீக வழிபாடு அல்லது தியானம் சிறந்த பலனை தரும். பயணத்தில் தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் நல்ல பலன் கிடைக்கும். தொழில் மற்றும் கல்வி தொடர்பான பயணங்கள் சிறப்பாக அமையும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆலய தரிசனம் உங்களுக்கு மன அமைதிகளையும் ஆனந்தத்தையும் தரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட உடை இளம் சிவப்பு அல்லது பச்சை நிற உடை. வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு. பரிகாரம்: கோவில்களுக்கு பறவைகளுக்கு உணவளித்தால் நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் அதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. அதே போல பிறர் குடும்ப விஷயங்களில் உங்களுடைய தலையீடும் இல்லாமல் இருப்பது நல்லது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றும் நல்ல காலகட்டமாகவே இருக்கும். பெரிதாக கொடுத்த வாக்குகளையும் காப்பாற்றுவீர்கள். உறவுகள் மூலமாக நல்ல அனுகூலங்கள் காணப்படும். கடன்களை எல்லாம் அடைத்து முடிக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். வேற்றுமொழி பேசும் நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் பெறும் வாய்ப்புகள் உள்ளது. நரம்பு அலர்ஜி தொடர்பான விஷயங்களில் ஏற்படும் பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடு, கோபத்தால் குடும்பத்தில் ஏற்படும் சங்கடங்களையும் கவனமாக கையாள வேண்டும். இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. மேலதிகாரிகளுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் உண்டாகும். யோக பலன்களை அதிகளவில் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கும் கூடும். அவசரப்பட்டு வேலையை விட்டு விடாமல் இருப்பது நன்மைகளை தரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பகைகள் தீரும் காலகட்டம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. எந்த முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. வியாழக்கிழமை தோறும் தேவி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் முக்கியமாக கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு செல்வ அதிர்ஷ்டம் நிதானமாக வரலாம். ஆனால் அவர்கள் வாங்கும் வீடும் காரும் சொத்தும் ஒருமுறை வந்துவிட்டால் நிரந்தரமாகத்தான் இருக்கும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் எந்த பொருளையும் வாங்கும் முன் அதன் நன்மை தீமைகளை 1000 கோணங்களில் சிந்திப்பார்கள். அதனால்தான் இவர்களின் முதலீடுகள் எல்லாம் வெற்றி பெறும். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அதிக சிரமங்களை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் நடுப்பகுதியில் இருந்து இவர்களின் பணநிலை படிப்படியாக உயர்ந்து வாழ்க்கையில் 2வது வீட்டை வாங்கும் அதிர்ஷ்டமும் புதிய காரை பெறும் ஆசிர்வாதமும் இவர்களிடம் தாமதமாக வந்தாலும் மிகப்பெரிய திருப்பமாக வரும். மேலும் 35 வயதிற்கு பிறகே இவர்களின் சொத்து சேர்க்கை அதிரடியான உயர்தரத்தில் செழிக்கத் தொடங்கும்.
வீடு, நிலம், பிளாட், வணிக சொத்து ஆகிய அனைத்தும் இவர்களின் லட்சியம் நிறைவேறும் தருணங்கள் ஆகும். அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு அன்பு என்பது வெளிப்படையாக பேசப்பட வேண்டிய வார்த்தை அல்ல, அது உணரப்பட வேண்டிய உண்மை. இவர்களின் காதல் அமைதியாகவும் ஆழமாகவும் இருக்கும். ஒருவரை காதலித்து விட்டால் அந்த நபரை பாதுகாக்கவும், அவரை உயர்த்தவும், அவரின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் இவர்களின் உள்ளத்தில் இயல்பான விருப்பம் உருவாகும். திருமண வாழ்க்கை இவர்களுக்கு அமைதியும் சமநிலையும் நிறைந்ததாக இருக்கும். தங்களுடைய துணையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு இவர்களிடம் இருக்கும். அதனால் வீட்டில் அமைதி, ஒற்றுமை இயல்பாகவே கிடைக்கும். எந்த சிரமம் வந்தாலும் அதை அமைதியாக சரி செய்யும் திறன் இவர்களிடம் உள்ளதால் இவர்களின் திருமண வாழ்க்கை ஆண்டாண்டுகளாக உறுதியான மரத்து போல வேரூன்றி நிற்கும். மேலும் கன்னிராசிக்காரர்கள் தொழிலில் மெதுவாக முன்னேறினாலும் அவர்கள் ஏற்ற உச்சநிலை மிக உயர்ந்ததும் நிலையானது ஆகும். இவர்களின் மனதில் இருக்கும் துல்லியம், ஒழுங்கு, பகுத்தறிவு மற்றும் நேரத்தை சரியாக பயன்படுத்தும் திறன் இவர்களை எங்கு வைத்தாலும் தலை தூக்க வைக்கும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக வேலை செய்யும் இடத்தில் அனைவராலும் மதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்யும் வேலை எந்த சிறிய குறையும் இல்லாததாக இருக்கும். ஐடி, மருத்துவம், ஆராய்ச்சி, கணக்கியல், சட்டம், கல்வி, மேலாண்மை இவற்றில் இவர்களுக்கு மிகப்பெரிய சாதனைகள் காத்திருக்கின்றன. வணிகத்தில் ஈடுபட்டால் அவர்களின் முன்னேற்றம் ஆரம்பத்தில் சிரமமானதாக இருந்தாலும் சரியான திசையை பெறும் தருணத்திலிருந்து அவர்களது வியாபாரம் ஆண்டுதோறும் மாபெரும் வளர்ச்சி அடையும். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் அடுத்த 7 முதல் 12 ஆண்டுகள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ஆண்டு வரிசைகளாக இருக்கும். சனியும் குருவும் இணையும் வருடங்களின் போது இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். முன்பிருந்த போராட்டங்கள், தடைப்பட்ட அதிர்ஷ்டங்கள், மெதுவாக இருந்த வளர்ச்சி ஆகியவை பதுங்கி கிடந்த நீர்த்தடங்களை உடைக்கும்படி வெடித்து வெளிப்படும். பணம், முன்னேற்றம், புகழ், மரியாதை, உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் அமைதி இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் கைத்தட்டும் தருணங்கள் வரும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும், சிலருக்கு புதிய வியாபாரத்திற்கான பெரிய முதலீடும் கிடைக்கும். மேலும் இந்த காலம் இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைக்கும் பொற்காலமாக அமைந்துவிடும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் ஆபத்தான எந்த ஒரு முதலீடு அல்லது ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன் ஆலோசிப்பதும் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவார்கள். சிறிய விஷயங்களை கூட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இந்த பிறருக்கு உதவும் மனப்பான்மையுடன் இருப்பீர்கள். கடினமான சூழ்நிலையிலும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி மகிழ்வீர்கள். எதிலும் கவனம் தேவை. மேலும் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு சிங்கிளாக உள்ள நபர்களுக்கு வாழ்க்கை துணை அமைய வாய்ப்பு உண்டு. தங்கள் பிள்ளைகளுக்காக வரம் தேடும் பெற்றோருக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் காதல் துணைவுடன் பேசும்போது இனிமையாகவும் நிதானத்துடன் பேசுவது அவசியம். உங்கள் வாழ்க்கை துணை என எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யவும். ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்வீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சூழல் நிலவும். குடும்பத்தின் மரியாதையும் பெருகும். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கப்பட்டுள்ளது. உங்கள் வேலை தொடர்பாக ஒவ்வொரு முக்கிய வேலைகளையும் பட்டியலிட்டு வைத்து அதன்படி செயல்படுவதால் வேகமாக முடிக்க முடியும். பிறருக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்வீர்கள். பிறரை கட்டாயப்படுத்தி உங்களுடைய முடிவுகளை ஏற்க வைக்க வேண்டாம். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். உங்களுடைய நினைவில் உள்ள கடன் தொகையை அடைக்க முடியும். உங்கள் வீட்டு தேவை அல்லது தொழில் தொடர்பான விஷயங்களுக்காக பொருட்கள் வாங்குவதில் செலவுகள் ஏற்படும். ஆபத்து கால நிதியை பராமரிப்பது அவசியம். எந்த ஒரு ஆபத்தான முதலீடு அல்லது வேலையில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். முடிந்தவரை முக்கிய திட்டங்கள் அல்லது முதலீடுகளை உங்களுடைய நலம் விரும்பிகளின் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. மேலும் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எண்களும் நிறங்களும் வெறும் அலங்கார அறிகுறிகளாக இல்லாமல் அவர்களின் மனநிலையும் செயல்திறனையும் முன்னேற்றத்தையும் நுட்பமாக பாதிக்கும் மறைவு சக்திகளாக செயல்படுகின்றன. எண் 5 இவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் தரும். அது ஒரு மனிதனின் சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையே உள்ள வேகத்தை பிரதிபலிப்பதால் இந்த எண்ணின் அளவரிசை கன்னிராசிக்காரர்களின் நுண்ணறிவை மேலும் செம்மைப்படுத்துகிறது. சிலருக்கு 14, 23, 32 போன்ற எண்கள் வாழ்க்கை திருப்பங்களை தரும் வருடங்களாக அமையும். அதே போல பச்சை, இளந்தேல் மற்றும் மஞ்சள் ஆகிய நிறங்கள் இவர்களின் மனசாட்சியையும் சிந்தனைகளையும் கூர்மையாக்கும் திறன் கொண்டவை. மேலும் இந்த நிறங்களை அணிவது, வீடுகளில் பயன்படுத்துவது அல்லது வேலை சூழ்நிலையில் வைத்திருப்பது இவர்களின் வெற்றி அளவரிசையை உயர்த்தும். வடகிழக்கு திசை இவர்களுக்கு அறிவையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கும் பெரிய திசை. மேலும் இந்த திசையில் புத்தக அலமாரி, வேலை மேசை அல்லது தியானம் செய்வது வாழ்க்கை முன்னேற்றத்தை அதிசயமாக அதிகரிக்கும் என்பது பலரின் அனுபவம். அதே போல கன்னிராசி பெண்கள் இயற்கையின் மிக கூர்மையான அறிவும் உள்ளத்தின் மிக பரிசுத்தமான உணர்ச்சியும் கலந்து உருவான அபூர்வமான மனிதர்கள்.
விடுவார்கள். இவர்களின் வாழ்க்கை ஒழுங்கும் சீரியத்தனமும் பிரதானமாகவும் இருக்கும். ஆனால் அந்த ஒழுங்கின் பின்னால் ஒரு ஆழமான பண்பும் அன்பும் பாதுகாப்பும் புரிதலும் மறைந்து கிடக்கும். அதிலும் முக்கியமாக கன்னிராசி பெண் ஒருவர் ஒரு வீட்டிற்குள் வந்தால் அந்த வீடு ஒளிரும். காரணம், அவர் கொடுக்கும் அமைதி, அவர் சேர்க்கும் ஒழுங்கு, அவர் ஏற்படுத்தும் முன்னேற்றம். வேலை செய்யும் இடத்தில் இவர்களின் நுண்ணறிவை யாரும் இணைக்க முடியாது. தீர்க்கமான கணக்குகள், சிக்கலான பிரச்சனைகள், நுணுக்கம் தேவைப்படும் பொறுப்புகள் இவையெல்லாம் இவர்களின் கையில் மந்திரம் போல மாறிவிடும். மேலும் அன்பில் இவர் மிக ஆழமாக சார்ந்திருப்பார். எளிதில் மனதை கொடுப்பதில்லை. ஆனால் நேசித்தவரை பாதுகாக்கவும் முன்னேற்றம் பெற்றிடச் செய்யவும் இவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. இவர்களின் வாழ்க்கையில் வரும் வெற்றிகள் அனைத்தும் தங்களின் தலைவிடித்த உழைப்பின் பலன்களே. அது மட்டுமில்லாமல் கன்னிராசி ஆண்கள் வெளியில் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் ஒவ்வொரு நொடியும் இயங்கிக் கொண்டிருக்கும் கணிதம், திட்டமிடல், புலமை, துல்லியம் ஆகியவை இவர்களை ஒரு பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்கின்றன. இவர்களின் சிந்தனை எப்போதும் நடைமுறையோடு கலந்து இருக்கும். எதை செய்தாலும் இதன் நன்மை என்ன என்று கணக்கிட்டு செய்பவர்கள். குடும்பத்தில் இவர்களின் பங்கு மிகவும் பொறுப்பானதும் வலிமையானதுமாக இருக்கும். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தகராது. துணைவிக்கும் குடும்பத்திற்கும் இவர்களின் உழைப்பு முழுமையாகவே இருக்கும். தொழிலில் இவர்களின் முன்னேற்றம் மெதுவாக தோன்றும். ஆனால் ஒருமுறை உயர்ந்து நிற்க ஆரம்பித்தால் அந்த நிலை யாராலும் உடைக்க முடியாத கண்மலையாக மாறிவிடும். அன்பிலும் ஆழமானவர்களே, வெளிப்படையாக காதலை காட்டாவிட்டாலும் உள்ளத்தில் இருக்கும் அக்கறை பெரிய மலைக்கோள். இவர்களின் வாழ்க்கை தாமதமான சுப யோகங்களால் நிறைந்திருக்கும். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் நண்பர்களை எளிதில் தேர்ந்தெடுப்பதில்லை. அவர்களின் வாழ்க்கையில் நெருக்கமாக வரும் நண்பர்கள் சிலரே. ஆனால் அந்த சிலர் வாழ்க்கை முழுவதும் நிலைத்திருப்பார்கள். இவர்களுக்கு மிகவும் பொருத்தமான ராசிகள் ரிஷபம், கடகம், மகரம் மற்றும் மிதுனம். இந்த ராசிகளுடன் இணையும் போது அவர்களின் வாழ்க்கையில் அமைதியும் சமநிலையும் பூரணமாய் இருக்கும். இதே சமயம் மிக அதிகமாக உணர்ச்சி வசப்படும் ராசிகள் இவர்களை சில நேரங்களில் சோர்வடைய செய்யலாம். காரணம், கன்னிராசிக்காரர்கள் நடைமுறைக்கும் நுண்ணறிவுக்கும் முன்னுரிமை கொடுப்பவர்கள். உறவுகளில் இவர்களின் முக்கியமான குணம் நேர்மை, நம்பிக்கை மற்றும் கருணை. ஒருவரை நம்பினால் தங்கள் முழு வாழ்க்கைகளையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பார்கள். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களின் ஜாதகத்தில் குரு, சனி, புதன் ஆகிய 3 கிரகங்கள் சேரும் ஆண்டுகள் இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் சக்தி உடையவை. புதன் இவர்களின் அதிபதி என்பதால் அறிவு, வணிக நுண்ணறிவு, தொடர்பாற்றல் திறன் மற்றும் சிந்தனை கூர்மை ஆகியவை பல மடங்கு அதிகரிக்கும். சனி இவர்களுக்கு பல சமயங்களில் சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனைகளை அவர்களை பெரிய நிலைகளுக்கு தயார் செய்யும் ஆயுதங்களாக இருக்கும். குரு இவர்களின் வாழ்க்கையில் நிதி வளர்ச்சி, சொத்து வாய்ப்பு, முன்னேற்றம், புகழ் ஆகியவற்றை தரும் அதிர்ஷ்ட கிரகம். கிரகங்களின் இணைந்த இயக்கம் இவர்களின் வாழ்க்கையில் மெதுவாக வந்தாலும் மிகப்பெரிய உச்சநிலையை உருவாக்கும் விதத்தில் செயல்படும். மேலும் கன்னிராசிக்காரர்கள் இயற்கையாகவே உடல், மனம், உணர்ச்சி இந்த 3ஐயும் சமநிலைப்படுத்தும் மிக அரிய திறன் கொண்டவர்கள். இவர்களின் உடல் அமைப்பு பொதுவாக சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஏனென்றால் இவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை மிக நுணுக்கமாக கவனிப்பவர்கள். எதை சாப்பிட்டால் நன்றாக இருக்கும், எந்த பழக்கம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும், இவை அனைத்தையும் ஆழமாக புரிந்து கொண்டு வாழ்பவர்கள். மனநிலையில் இவர்களிடம் ஒரு மிக ஆழமான அமைதியும் ஒருமுகத்தன்மையும் இருக்கும். வாழ்க்கையில் வரும் பெரிய அழுத்தங்களையும் அவர்கள் சிறு துண்டுகளாக உடைத்து ஒரே நேரத்தில் சமாளிப்பார். இவர்களுக்கு சிந்தனை என்பது சாதாரண செயல் அல்ல. அது ஒரு கணிதம், ஒரு ஆராய்ச்சி, ஒரு உள்பயணம். அதனால்தான் இவர்களிடம் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் திறன் இருக்கும். ஆனால் சிறு விஷயங்களிலும் அதிகமாக சிந்திப்பதால் மன அழுத்தம் உருவாகும் ஆபத்து இருக்கும். ஆனால் மீண்டும் அதிலிருந்து எழும் வலிமையும் இவர்களிடம் கூடுதலாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் ஒரு கன்னிராசி குழந்தையை நீங்கள் காணும் போது அவர்களின் கண்ணில் இருக்கும் ஆர்வமும் சிந்தனையும் உடனே தெரிந்துவிடும். மற்ற குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் நேரத்திலும் இவர்கள் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து அதன் பின்னால் உள்ள காரணங்களை தேடி ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களில் பொதுவாக ஒரு வகையான செம்மை, ஒழுங்கு, பரிசுத்தம் சிறு வயதிலிருந்தே காணப்படும். பள்ளி பருவத்தில் நோட்டுகள் அழகாக எழுதும், பையை சுத்தமாக வைத்திருக்கும், பாடங்களை புரிந்து படிக்கும் குழந்தை யார் என்றால் அது பெரும்பாலும் கன்னிராசியின் குழந்தை. ஆசிரியர்கள் இவர்களை மிகவும் விரும்புவார்கள். ஏனென்றால் இவர்களின் ஒழுங்கும் புத்திசாலித்தனமும் ஒரே சேர திகழும். சமூகம், மனிதர்கள், உணர்ச்சிகள் ஆகியவற்றை புரிந்து கொள்வதில் இவர்களுக்கு இயற்கையான திறமை உள்ளது. குறிப்பாக கன்னிராசிக்காரர்கள் சாதாரணமாக தோன்றும் அவர்களின் பெயர்கள் பலர் அறியாத ஒரு பிரகாசமான உள்திறமை இருக்கும். திட்டமிடல், நிர்வாகம், ஆராய்ச்சி, பகுப்பாய்வு திறன், விவரக்குறிப்பு, ஆல் திஸ் கம் நேச்சுரலி. இவர்களின் கைகளில் எந்த வேலை இருந்தாலும் அது ஒரு உயர்தரமான படைப்பாக மாறிவிடும். இவர்களை வியக்க வைப்பது என்னவென்றால்
தங்களுக்குள்ள திறமைகளை பற்றி கூச்சலிட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் வேலைதான் அவர்களின் திறமைக்கு பேசிவிடும். எழுத்துத்திறன், ஆராய்ச்சி திறன், கணக்கு திறன், கட்டுப்பாடு, பொறுப்புணர்வு இவை அனைத்தும் இவர்களிடம் மறைந்த சக்தியாக இருக்கும். பல கன்னி ராசியினரிடம் கலைத்திறன்களும் இருக்கும். கவிதை, கதை எழுதல், வடிவமைப்பு, இசை, ஓவியம் ஆகிய துறைகளில் அவர்களின் நுண்ணறிவு வெளிப்படும். அதிலும் முக்கியமாக கன்னி ராசியினருக்கு மிகவும் பொருத்தமானது நுண்ணறிவு, விவரம், பொறுப்பு, தீர்வு தேடல் தேவைப்படும் பணிகள். அதனால் மருத்துவம், ஆய்வகத் துறைகள், கணக்கியல், வங்கி மேலாண்மை, நிர்வாகம், குடியியல் சேவை, சட்டம், ஐடி, மென்பொருள் பகுப்பாய்வு, தரக்கட்டுப்பாடு, கல்வி, ஆராய்ச்சி ஆகிய துறைகள் இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். தனி வியாபாரம் செய்ய நினைத்தாலும் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஏனென்றால் இவர்களின் திட்டமிடல் திறன் மற்றவர்களை விட உயர்ந்தது. இவர்களின் வியாபாரம் மெதுவாக இருந்தாலும் இடையூறு இல்லாமல் வளர்ந்து காலப்போக்கில் பெரிய அளவுக்கு செழிக்கத் தொடங்கும். கன்னிராசிக்காரர்கள் ஒருவரின் மேலாளர் ஆவதை விட அவர்களின் திறமையால் நிறுவனத்தை நடத்தும் அதிகாரியாக உயர்பவர்களாக அதிகம் பார்க்கப்படுகிறார்கள். அதிலும் முக்கியமாக கன்னிராசியின் அதிபதி புதன் என்பதால் புதனை வலுப்படுத்தும் பரிகாரங்கள் இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.